ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேட்க போகிற கதை அதிரூப தாரகையே. இந்த கதை பிடிச்சிருந்தா கேளுங்க, கேட்டு ரசிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் கண்டு கமெண்ட் கொடுத்துருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் வர வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா சைடில் இருக்கிற பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க. இந்த கதையுடன் உங்களுடன் இணைய போகும் நான் உங்கள் பவானி. சரி வாங்க போவோம் கதைக்குள்ள. நீ சிந்தும் ஒவ்வொரு துளியும் என் நெஞ்சை அனலாய் தாக்குதடி. தாவி அணைத்து தலை கோதி கண்ணீர் துடைக்க கைகள் துடிக்குதடி. தளர்ந்து நீயும் சரிந்து அமர என் மனம் தடுமாறி உடல் தள்ளாடுதடி. ஏங்கி நீயும் விடும் மூச்சினில் இயற்கை கூட ஸ்தம்பித்து நிற்குதடி. வாடிய கொடியாய் நீ அழுது தேம்ப உன் மன்னவன் நெஞ்சும் அடி வாங்குதடி. உன் துயரை துடைக்க முடியாவிடனும் உன் கண்ணில் வழியும் நீரை துடைக்கவாவது அனுமதி கொடடி. உன் ஒற்றை பதிலுக்காக என் மனமும் உன் ஒற்றை பார்வைக்காக என் பார்வையும் உன்னில் தானடி தவமாய் தவம் இருக்குதடி பெண்ணே. அத்தியாயம் 5. ராஜேந்திரன் அவர்களது அறையில் முகத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டு அமர்ந்திருந்தார். அறைக்குள் வந்த இளமதி அவரை பார்த்தாலும் கண்டு கொள்ளாதது போல கொண்டு வந்த தண்ணீர் செம்பினை அருகில் இருந்த மேசையில் வைத்து அதனை மூடி வைத்தார். பார்க்குறாளன் பாரு ஊமக்கொட்டையான் என மனதிற்குள் இளமதியை அவரை பாராமலே திட்டி தீர்த்து கொண்டிருந்தார் ராஜேந்திரன். இது எப்பொழுதும் நடக்கும் என்பது போல இளமதியோ ஹரவம் இல்லாமல் சென்று கட்டிலில் ராஜேந்திரனுக்கு முதுகு காட்டி படுத்து கொண்டார். அதானே இவள என முணுமுணுத்தவர், இங்கே பாரு, அதான் அண்ணன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லுவேல, அந்த அண்ணங்கிட்ட பேச வேண்டியது தானே, அழகர் முகத்தை பார்த்தேல்ல என்றார் ராஜேந்திரன். இளமதி சந்திரிகாவின் கணவரான தண்டபாணியை அப்படி கூப்பிட இப்பொழுது அவரது மகளான தாரகையாளை அழகருக்கு பேசும்படிதான் இப்படி சொல்லியது. இது கூடவா இளமதிக்கு புரியாமல் இருக்கும்? அவர் அறைக்குள் வரும் முன்பே ராஜேந்திரன் இதை பற்றி கண்டிப்பாக தன்னிடம் பேசுவார் என நினைத்துதானே வந்தார். ஆமாம், இப்போ மட்டும் நான் பேசணும், அதுக்கப்புறம் நான் இவர் கண்ணுக்கு தெரியக்கூட மாட்டேனே, எல்லாம் நான் வாங்கி வந்த வரம் என நினைத்த இளமதி அவர் புறமாக திரும்பி படுத்தவர், அதானே காரியம் ஆகணும்னா கழுதக்காலை கூட பிடிப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா என்றார். சாச்சா, நீ அப்படியெல்லாம் இல்லடி, எவ்வளோ சமத்துன்னு எனக்கு தெரியும். அதை விடு, அழகரை பற்றி உன் அண்ணங்கிட்ட பேசு, பையன் அந்த கோபத்தில் தான் இப்படி பண்ணுறான்னு நினைக்கிறேன் என்றார். ராஜேந்திரனை பார்க்க பார்க்க இளமதிக்கு ஆத்திரம் வந்தாலும் என்ன பண்ண முடியும்? அது என்னங்க, அழகரை விட உங்கள் அம்மாவும் நீங்களும் தான் மும்முரமாக இருக்கீங்க போல என்றார் பதிலுக்கு இளமதி. நாம் தனியாக இருந்தால் தான் நல்லா வாயாடுவளே என எண்ணிய ராஜேந்திரன், அவ என்ன வெளிப்படையாவா சொல்வான், நாம தான் புரிஞ்சுக்கணும் என்றார் நாசூக்காக. ராஜேந்திரனை பற்றி அறிந்த இளமதி, அழகருக்கு தாரகையால் தான் இருந்தால் அது யாராலும் தடுக்க முடியாது என மறுபடியும் முதுகு காட்டி படுத்து கொண்டார். கோபத்தில் ராஜேந்திரனும் விளக்கை அணைத்து இளமதிக்கு முதுகு காட்டி படுத்து கொண்டாலும் அவர் மனம் யோசனையில்தான் இருந்தது. தானியாவின் வீட்டில் இரவு சாப்பாட்டை முடித்துவிட்டு தானியா, தண்டபாணி, சந்திரிகா மூவரும் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தனர். அதே நேரம் தண்டபாணியின் மொபைல் ஒளிர தானியா எடுத்து வந்தவள், அப்பா, அக்கா தான் பேசுகிறா. அக்கா, என்னக்கா இந்த நேரம் ஃபோன் போட்டிருக்க என்றதும், தானியா, அப்பா தூங்கிட்டாங்களா, அப்பா கிட்ட ஃபோனை கொடு ஒரு நிமிஷம் என்ற யாழின் பேச்சில் பதற்றம் தெரிய உடனே மொபைலை தண்டபாணியின் புறம் நீட்டியவள், அப்பா, அக்கா உங்ககிட்ட தான் பேசணுமா, ஏதோ பதற்றமாக பேசுகிற மாதிரி தெரியுது என்ற தானியாவிடம் இருந்து மொபைலை தண்டபாணி வாங்கியதும் தண்டபாணியின் முகத்தை தான் சந்திரிகாவும் தானியாவும் என்னவோ ஏதோ என பார்த்து கொண்டிருந்தனர். சொல்லுமாயால், என்னாச்சு என்றவரின் குரலும் பதற்றமாகத்தான் ஒலித்தது. அப்பா, ஆச்சிக்கு நேற்றே கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் தான் இருந்துச்சு, இப்போ வேற காய்ச்சல் ரொம்ப அடிக்குது. சாயந்தரமே ஆஸ்பத்திரிக்கு நானும் தாத்தாவும் கூப்பிட்டோம், வரலை. ஆனால் எனக்கு என்னமோ பயமாக இருக்குப்பா, நீங்கள் இங்கே கொஞ்சம் வர்றீங்களா என்றாள் யாழ். இந்த 2 நாட்களாகத்தான் தண்டபாணிக்கும் அங்கு செல்லவில்லை. தான் போயிருந்தால் கண்ணகிக்கு உடல்நிலை சரியில்லாததை கவனித்து அவரை எப்படியாவது பேசி சமாளித்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்று இருக்கலாமோ என நினைத்த தண்டபாணி, சரிம்மா, நீ எதுவும் கவலைப்படாத, இதோ அப்பா உடனே கிளம்பி அங்கே வந்துடுறேன் என்றவர் சந்திரிகா தானியாவிடம் விஷயத்தை சொல்ல அவர்களும் தண்டபாணியுடன் வருவதாக சொன்னார்கள்.
தண்டபாணிதான் ஒரு வழியாக அவர்கள் இருவருக்கும் சமாதானம் சொல்லி இரவில் வேண்டாம், முதலில் தான் மட்டும் சென்று வருவதாக சொல்லி அவரது வண்டியை எடுத்து கிளம்பினார். தண்டபாணியின் வரவிற்காக தான் காத்திருந்தாள் தாரகையாள். அவரது வண்டி இவர்கள் இருக்கும் தெருவில் நுழைந்ததுமே கண்டு கொண்டவள் வேகமாக வீட்டிற்குள் சென்ற யாழ் சரவணனிடம், தாத்தா, அப்பா வந்துட்டாங்க, நீங்கள் வீட்டில் இருங்க, நானும் அப்பாவும் ஆஸ்பத்திரிக்கு ஆச்சியை கூட்டிகிட்டு போயிட்டு வரோம் என்றவள் சொல்லிவிட்டு திரும்பி பார்க்க அதற்குள் தண்டபாணி வீட்டிற்குள் வந்துவிட்டார். அத்தைக்கு ரொம்ப முடியலன்னா முதலையே சொல்லியிருக்கலாம்ல பாப்பா, பாருங்க இப்போ உள்ளூருக்கு வந்து பார்க்க டாக்டர் கூட இருக்க மாட்டார் என சொல்லிய தண்டபாணி கண்ணகியை பார்த்தார். மிகவும் சோர்ந்து கண்களை கூட திறக்க முடியாமல் தான் அமர்ந்திருந்தார். முதுமையில் ஒரு பக்கம் தளர்வாக இருப்பார்தான், ஆனாலும் நேற்றிலிருந்து வேறு உடல்நிலை சரியில்லை என யாழ் சொன்னாலே மிகவும் அசந்து போய்தான் உட்கார்ந்திருந்தார். இருமா, பழனி ஆட்டோவுக்கு ஃபோன் போடுறேன், ஆட்டோவிலே கூட்டிகிட்டு போயிடுவோம் என்றார் தண்டபாணி. இவர்கள் இருக்கும் இடத்தில் வீட்டார்கள் எவரும் கால் பண்ணி அழைத்தாலே பழனி ஆட்டோவை எடுத்து எந்த நேரம் என்று கூட பாராமல் வந்து விடுவார். இல்லைப்பா, நான் முதல்ல அவங்களுக்கு தான் ஃபோன் போட்டேன், ஏதோ விசேஷம் போல் வெளியூருக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க, அதான் என்ன செய்யுன்னு தெரியாமல் தான்ப்பா உங்களுக்கு ஃபோன் போட்டேன் என்றாள். ஆனால் இது சரவணனுக்கு தெரியாது. இப்பொழுது பேத்தி சொல்வதை கேட்டு யோசனையானவர் அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தவராக அவரது மொபைலில் இருந்து மகேஸ்வரனுக்கு அழைப்பு விடுத்தார். முன்பு கூட ஒருமுறை தன் பேரன் கார் வாங்கியிருப்பதாகவும் எங்காவது செல்ல வேண்டும் என்றால் காரிலேயே சென்று வரலாம் என்றும் சொல்லியிருந்தார் மகேஸ்வரன், சரவணன், நாகேந்திரன் இருவரிடமும். மகேஸ்வரன் அழைப்பை ஏற்றதும் அவரும் அதிக்கு அதை தெரிவிக்க சொல்லி 1/4 மணி நேரம் கூட ஆகவில்லை, யாழின் வீட்டிற்கு வெளியில் கார் நிற்கும் சத்தம் கேட்டது. யாழ் வெளியே வந்து எட்டி பார்க்க அதிரூபன் தான் காரை விட்டு இறங்கி கொண்டிருந்தான். கண்ணகியை பார்க்க அவரால் எழக்கூட முடியவில்லை. அப்பொழுதே மூச்சு வாங்குவது போல் இருக்க யாழ் தனது தாத்தா சரவணனையும் பார்த்தாள். அவரும் தன் மனைவி மூச்சு விட முடியாமல் தவிப்பதை பார்த்தவர் நெஞ்சம் பதறிதான் போனது. என்ன நினைத்தாலோ யாழ். இத்தனை நேரம் தாத்தாவை மாடு கன்று இருப்பதால் வீட்டில் இருக்கச் சொன்னவள், தாத்தா நீங்களும் வாங்க, ஆச்சியை ஆஸ்பத்திரியில் போய் காட்டிட்டு வந்துடுவோம் என்றாள் சரவணனிடம். தண்டபாணியும் அதையே சொல்ல கண்ணகியை கைத்தாங்களாக அழைத்து வர வேகமாக வந்த அதிரூபன் கண்ணகி ஆச்சியை கையில் ஏந்தியவன் நடக்க யாழ் காரின் பின் கதவை திறந்துவிட்டாள். அதற்குள் சரவணனும் கதவை பூட்டிவிட்டு வெளியே வர பின் இருக்கையில் யாழ், கண்ணகி, சரவணன் உட்கார்ந்து கொள்ள தண்டபாணி முன்னால் அமர்ந்து கொண்டார். அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர் கண்ணகியை. சரவணன் கண்ணகியை விட்டு சிறிது கூட நகரவில்லை. கண்ணகியின் நிலையை பார்த்தவர் மனம் தாழ முடியாமல் எங்கு கண்ணகியின் முன் கண்ணீர் சிந்தினால் அவர் வருத்தப்படுவாரோ என எண்ணி தவித்தவர் உள்ளுக்குள் கண்ணீர் சிந்தியதில் அவரது நெஞ்சே அடைப்பது போல் இருந்தது. பெற்றவர்களால் தாங்க இயலாத ஒன்று என்றால் அது தாங்கள் தவமாய் தவமிருந்து பெற்று பார்த்து பார்த்து வளர்த்து நோய் நொடியின்றி திடீரென தங்கள் கண்முன் பெற்ற பிள்ளை இறப்பதுதான். அதையும் இவர்களுக்கு இவர்களது மகள் தேவதாரணி இறப்பில் அந்த கடவுள் கொடுத்தார். ஆனால் இப்பொழுது 50 ஆண்டுகளுக்கும் மேலாக தன்னுடன் உயிருக்கு உயிராக வாழ்ந்த தன்னவள் இப்பொழுது மூச்சு விடக்கூட தவிப்பதை பார்க்க சரவணனால் முடியவில்லை. இதனை பார்த்த அதிரூபன் சரவணனை கைத்தாங்களாக வெளியில் அழைத்து வந்தவன், தாத்தா, பாட்டிக்கு ஒன்றும் ஆகாது, தைரியமா இருங்க, அவங்க முன்னாடி கண் கலங்குனா அவங்க இன்னும் கஷ்டப்படுவாங்கல்ல என சொல்ல சரவணன், இல்லை அவ என் கண்ணு முன்ன என அவரால் அதற்கடுத்து பேசக்கூட முடியவில்லை. அதிரூபன் அவரை தன் தோளோடு அணைத்து கொண்டான் ஆறுதலாக. கண்ணகி பாட்டிக்கு ஒருபுறம் சிகிச்சை நடந்து கொண்டு இருந்தது. தண்டபாணியும் யாழும் வெளியே வர அதிரூபன் சரவணனை தோளோடு அணைத்து இருப்பதையும் அவர் கண் கலங்கி கொண்டிருப்பதையும் பார்த்தனர் இருவரும். வேகமாக வந்த யாழ் சரவணனின் முன் மண்டியிட்டு அமர்ந்து தன் புடவை முந்தானையால் அவரது கண்ணீரை துடைத்து விட்டவள், தாத்தா, ஆச்சிக்கு ஒன்றும் ஆகாது, மனசு தளர விடாதீங்க என்றவள் தண்டபாணியை பார்த்திட அவரும் சரவணனின் அருகில் அமர்ந்து அவரது கையை பிடித்து தட்டி கொடுத்தார் ஆறுதலாக. சிறிது நேரத்தில் வெளியில் வந்த செவிலிப்பெண் மருத்துவர் அறையை நோக்கி ஓடினாள். பின் அந்த செவிலி பெண்ணுக்கும் முன்னால் வேகமாக வந்த மருத்துவர் தீவிர சிகிச்சை பிரிவிற்குள் நுழைந்தார். வெளியில் வந்த மருத்துவர் அவரது அறைக்கு செல்ல அதே நேரம் அங்கு வந்த மற்றொரு செவிலிப்பெண், இங்கே கண்ணகி பேஷண்ட் கூட வந்தவங்க யாரு, டாக்டர் உங்களை வர சொல்கிறாங்க என சொல்லி சென்றிட தண்டபாணியும் அதியும் தான் சென்றார்கள் மருத்துவரை பார்க்க.
மருத்துவரோ கண்ணகியின் உடல்நிலையை சொன்னவர். அவருக்கு பல்சும் குறைந்து கொண்டே வருவதாக சொன்னவர். இன்னும் 2 மணி நேரத்தில் உயிர் பிரிந்துவிடும், போய் பார்க்கவும் சொல்லி அனுப்பினார். மருத்துவர் சொல்லியதை தண்டபாணி யாழினை கூப்பிட்டு தனியாக ஏதோ சொல்லவும் யாழோ கேவி கேவி அழ ஆரம்பித்து விட்டாள். அப்பொழுதே புரிந்துவிட்டது சரவணனுக்கு, தன் மனைவிக்கு ஏதோ என்று. தண்டபாணி யாழ் இருவரின் முகத்தையும் கேள்வியாக பார்த்து கொண்டிருந்தார் சரவணன். தாத்தாவின் பார்வையை எதிர்கொள்ள முடியாத யாழ் தாத்தா என கதறி அழுதவள், ஆச்சி நம்மளெல்லாம் விட்டு போறாங்களாம் என்றிட சிறுபிள்ளை போல குலுங்கி குலுங்கி அழுதார் சரவணன். ஒரு வழியாக அவரை சமாதானப்படுத்தி இருவரையும் முகத்தை கழுவி வரச் செய்து இப்பொழுது நால்வரும் உள்ளே சென்றனர் கண்ணகியை பார்ப்பதற்கு. அவர் முகத்தை பார்த்து சிரிக்க முடியாவிடனும் கண்களில் நீர் வராமல் கட்டுப்படுத்தி கொண்டுதான் நின்றிருந்தார் சரவணன். யாழ் வந்த அழுகையை கட்டுப்படுத்த கீழ் உதட்டை கடித்து அடக்குவதை கண்ட அதி அவள் அருகில் சென்று நின்றவன் அவளது கையை பிடித்து கொண்டான். நீர் நிறைந்த கண்களோடு அவனை ஏறிட்டு பார்த்தாள். அவனை பார்த்த நிமித்தத்தில் இத்தனை நேரம் அழுகையை கட்டுப்படுத்துவதற்காக கடித்திருந்த கீழ் உதட்டை விட்டிட அழுகையில் துடித்தன அவள் இதழ்கள். அதி கண்கள் மூடி சமாதானம் சொன்னவன் பிடித்திருந்த அவள் கையை இறுக பிடித்து கொண்டான். சிறிது நேரம் அந்த அறையே அத்தனை அமைதியாக இருந்தது. அவர்கள் விடும் மூச்சு அவர்களுக்கே துல்லியமாக கேட்கும் அளவிற்கு. சரவணன் கண்ணகியின் அருகில் சென்று அவர் கையினை தொட்டவர் குரல் நடுங்க, கண்ணகி என்றிட மெல்ல கண்களை திறந்தவர் எதுவும் பேசாமல் தன் கணவரையே பார்த்தவர். பின் அவர் அருகில் நின்ற யாழினை பார்க்க அவர் கண்களில் இருந்து வழிந்த நீர் அவர் செவியை தொட்டது. மெல்ல பார்வையை தாழ்த்த அதி யாழின் கையினை பிடித்திருந்ததை பார்த்தவர் மனம் சந்தோஷப்பட அந்த சந்தோஷம் அவர் கண்களில் தெரிந்தது. முதலில் தன் கணவரை பார்த்து பின் தண்டபாணியை பார்த்தவர், அவரை நீங்க தான் பார்த்துக்கணும் என்ற கெஞ்சல் பார்வைதான் அது. தண்டபாணியும் பார்த்து கொள்வதாக தலையை மட்டும் மாட்டி தெரிவிக்க அனைத்து கடமைகளையும் முடித்து விட்டதாக மெல்ல கண்களை மூடியவர் இம்மண்ணுலக பயணத்தை முடித்து கொண்டார். அந்த நிமிடத்தில் யாழ் கதறி அழுததில் அந்த அறையே அதிர்ந்தது. சரவணன் தள்ளாட அதிரூபன்தான் அவரை ஒரு ஸ்டூலில் உட்கார செய்து தன்னோடு சாய்த்து கொண்டான். யாழ் அவளது அப்பாவின் நெஞ்சில் சாய்ந்து கதறி அழுதாள். அவளை பார்க்கவே பாவமாக இருந்தது அதிக்கு. நான் உனக்கு எப்பவும் துணையாக இருப்பேன், அழாத என அதிரூபனுக்கு யாழினை அணைத்து ஆறுதல் சொல்ல மனமும் கைகளும் பரபரத்தது. ஆயிற்று. கண்ணகி மறைந்து இன்றோடு 3 நாட்கள் ஆயிற்று. காரியமும் முடிந்து சொந்த பந்தங்கள் அவரவர் வீட்டிற்கு சென்றிட தண்டபாணி, சந்திரிகா, தானியா மூவர் மட்டுமே இருந்தனர் சரவணன் யாழுக்கு துணையாக. சரவணன் முற்றிலும் உடைந்து போனார் தன் மனைவியின் மீளா பிரிவில். சரவணனின் மனநிலையை மாற்றும் பொருட்டு, தாத்தா கல்யாணி அடம் பிடிக்குது, நீங்கள் போய் என்னன்னு பாருங்க தாத்தா என்றாள் யாழ். உடனே மனசு கேட்குமா சரவணனுக்கு? கல்யாணி அப்படியே அவளை போல என் முகத்தை பார்த்தாதான் அமைதியாக இருப்பா என்றவர் எழுந்து பின்வாசல் பக்கமாக சென்றார். போகும் அவரையே தான் பார்த்து நின்றாள் யாழ் என்றால் தண்டபாணியும் தானியாவும் சரவணனை பார்க்க சந்திரிகா எதுவும் புரியாமல் தந்தை ஸ்தானத்தில் இருந்த சரவணனை பார்த்தவரின் பார்வை அப்படியே யாழின் மீது படிந்து மீண்டது. கண்கள் கலங்க நின்றவள் எங்கு கண்ணீர் வழிந்து விடுமோ என்று நினைத்தவள் சட்டென துடைத்து விட்டாள் யாழ். ஒவ்வொரு பசு ஈனும் பொழுதும் கன்றுக்குட்டிகளுக்கு கண்ணகிதான் பெயர் வைப்பார். அதுபோல் இந்த பசுவுக்கும் கல்யாணி என்ற பெயரை அவர்தான் வைத்தார். ஒவ்வொரு பசுவினையும் தாங்கள் பெற்ற குழந்தைகளைப் போலதான் பார்த்து கொள்வார்கள். கல்யாணி எப்பொழுதும் பசுவுடன் தான் நேரம் செலவழிப்பார். இதற்கு முன்னால் கறந்த பாலை முதலில் சைக்கிளில் சென்று ஒவ்வொரு வீட்டிற்காக ஊற்றி வருவார் சரவணன். சிறிது நாட்களுக்கு முன்னால் சந்திரனுக்கு உடல்நிலை சரியில்லாது போக யாழ்தான் பால் ஊற்றி வருகிறாள். அருகில் உள்ள வீட்டினர் அவர்களது வீட்டிலேயே வாங்கி கொள்ள மீதம் உள்ள பாலை மொத்தமாக பண்ணையிலேயே கொடுத்து வந்து விடுவாள் மொத்த பணத்திற்கு. ஆகையால் பெரும்பாலும் சரவணன் கண்ணகி தம்பதியினரின் பொழுதுபோக்கே அவர்கள் அன்போடு வளர்க்கும் பசுக்களிடம்தான். யாழும் அவர்களுடன் தான் இருப்பாள் பண்ணைக்கு செல்லும் நேரம் தவிர சமையலை முடித்துவிட்டு. இப்படியே நாட்கள் நகர விஜயாதான் பேச்சை ஆரம்பித்தார் ராஜேந்திரனிடம். என்ன ராஜேந்திரா, மருமவ என்ன சொல்கிறாங்க? நம்ம அளவருக்கும் சீக்கிரமாக பொண்ணை பார்த்து முடிக்கணும்ல, இப்பயே ஃபோனை போட்டு வர சொல்லு என்றார் விஜயா.
அருகில்தான் நாகேந்திரனும் உட்கார்ந்திருந்தார். ஆனாலும் மெல்ல பார்வையை மட்டும் உயர்த்தி பார்த்தவர், ஆரம்பிச்சிட்டாளா என நினைத்தவர் அடுக்களை பக்கமாக திரும்பி இளமதியிடம், மருமகளே தண்ணி கொண்டு வாமா என்றார். இளமதியும் சமையல் பண்ணி கொண்டு இருந்தாலும் இங்கு ஹாலில் கவனத்தை வைத்து கொண்டு இருப்பார் எப்பொழுதும். இளமதி பாட்டுக்க சமையல் வேலையில் மும்முரமாக இருந்து அங்கிருந்தபடியே ஏதாவது கேட்டு அது இவர் காதில் விழாமல் போனால் அடுத்து விஜயாவிடம் வாங்கும் ஏச்சு பேச்சுக்களை தவிர்க்கும் ஒரே காரணத்திற்காக மட்டும்தான். மற்றபடி அவர்கள் எது பேசினாலும் இவரால் எதிர்த்து பேச என்ன, இவரிடம் அதை பற்றிய இளமதி கருத்தினை கூட அவர்கள் கேட்கப் போவதில்லை என்று அறிந்ததுதானே. தண்ணீர் செம்பினை கொண்டு வந்த இளமதி கொடுத்துவிட்டு அங்கு நிற்க, ஏன் அவருக்கு தண்ணியை குடிச்சிட்டு செம்ப கீழே வைக்க தெரியாதா, போ ஏதாவது வேலை இருந்தால் பாரு என விஜயா சொல்ல நாகேந்திரனை ஒரு பார்வை பார்த்தார் இளமதி. அவரும் போம்மா என்பது போல் தலையை அசைக்க அங்கிருந்து சென்று விட்டார் இளமதி. இளமதி தலை மறைந்ததும், என்னப்பா ஃபோன் போடலையா என்றார் விஜயா. அம்மா ஏம்மா, அதான் அன்னைக்கே சொல்லிட்டாங்கல்ல, யாளுக்கு பிடிச்சாதான் மேற்கொண்டு பேசலாம்னு, அதுவும் அத்தனை பிரச்சனை வந்த பிறகு ஏம்மா என்றார் தயக்கத்துடன் ராஜேந்திரன். அதுக்கு ஆர்லுமாவேன் அந்த அந்த அதிக்கு அவர் பொண்ணை கட்டி வச்சா அப்பவும் இப்படித்தான் பேசாமல் இருக்க போறியா என்றார் விஜயா கோபத்துடன். கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா, பேசலாம் என ராஜேந்திரன் சொல்ல, இன்னும் எது வரைக்கும் பொறுமையாக இருக்குன்னு சொல்லு ராஜேந்திரா, கெட்டது நடந்த வீட்டில் நல்லது நடக்குன்னு பெரியவங்க சொல்வாங்க, முதல்ல பேசுகிறதுக்கு வழியை பாரு என்றவர் குமரன் அங்கு வரவும் பேச்சை நிறுத்தி கொண்டார். குமரனும் பேச்சு அதிகமாகி கொண்டிருக்க தான் போனால் அதற்கு மேல் பேச மாட்டார்கள் என்பதால்தான் அவனும் சென்று அமர்ந்தான்.